ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு மாடு பசு மாடு கன்று போட்டிருக்காங்க. அதான் அது சீம்பால் கறந்து கொடுத்தாங்க அம்மா. சீம்பால் போட்டு எப்படி இன்றைக்கி கடும்பு காசுத்துன்னு நான் உங்களுக்கு எங்கள் ஸ்டைலில் காட்டுறோம் பாருங்கள். அதுக்கு தேவையானது கடும் பால், வெல்லம், அப்புறம் ஒரு 6-7 ஏலக்காய், இது மட்டும்தான் தேவை. இதை வச்சு எப்படி செய்து சொல்கிறேன். வெல்லத்தை ஃபஸ்ட்டு நுணிக்கணும். கட்டி வெல்லமாகுது, நல்லா அதை கொஞ்சம் தூளாக நுணுக்கி எடுத்துக்கணும். நல்லா கையிலேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொலன்னு பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரியே அந்த ஏலக்காவையும் நல்லா நுணிக்கணும். எங்கள் வீட்டில் மிக்சி கிடையாது, அதனால் கையிலே தான் சும்மா ஒரு 7-8 பல்லு தானே போடுறோம் ஏலக்காய், அதனால் கையிலேயே கல் வச்சு நுணிக்கினேன். அவ்வளோதான். அதை எடுத்து இப்போ அந்த வெல்லத்தை கூட சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். சரியாக மசியாததெல்லாம் நல்லா தூளாக ஆக்கி கையிலே கொஞ்சம் நுணுக்கி போட்டுப்போம். பிரித்து போட்டுக்கலாம். ஏலக்காய் விதை தான் வாசனை கொடுக்குறது. இப்போது அந்த கடும் பால்லேருந்து சும்மா ஒரு 200 பால் எடுத்து அந்த வெல்லத்துலேயே ஊற்றி அதை நல்லா வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிடணும். தண்ணிலாம் ஊற்றவே கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது, வேறு சாதா பால்லாம் கூட ஊற்றக்கூடாது. அப்படியே செஞ்சால் தான் நல்லா கடும்பு நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். கேக் மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா கரைச்சி கொலன்னு அந்த வெல்லம் கொஞ்சம் கூட திப்பி இல்லாத அளவுக்கு தெரியாத அளவுக்கு கரைச்சிட்டு, இப்போ மீதி இருக்க பாலையும் அதிலையே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம ஒரு வெடிகட்டத்தில் எடுத்து அதே கிண்ணத்தில் தான் நான் செய்ய போகிறேன். அதே கிண்ணத்துலேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, வடிகட்டியாச்சு. இப்போது அடியில் அந்த ஏலக்காய் விதை, அந்த வெல்லத்தில் இருக்க சின்ன சின்ன மண்ணெலாம் இருக்கும், சின்ன அந்த மண் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தோல் மட்டும், ஏலக்காய் தோல் மட்டும் போடலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, வாசனையாகவும் இருக்கும், கலராக இருக்கும். அதை வரைக்கும் போட்டு இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு திட்டமாக 2 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த பால் இருக்கிற கிண்ணத்தை எடுத்து அது உள்ளே வச்சு ஒரு தட்டு அதுக்கு திட்டமாக போட்டு மூடி, அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. இப்போ குக்கரை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணி எடுத்து இப்போது கேஸில் வச்சு ஆன் பண்ணி விட்டுடலாம். நான் எப்போவுமே நாங்கள் குக்கரில் தான் செய்வோம். ஆன் பண்ணி வச்சிட்டோம். இப்போது இது ஒரு 6-7 விசில் வரணும். 6-7 விசில் வந்தால் தான் நல்லா உள்ளெல்லாம் ஃபுல்லாக பால் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதுக்கு முன்னே எடுத்துகிட்டுனா ஓரத்தில் மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளெல்லாம் அப்படியே பாலாகவே இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 விசில் வந்துச்சு, 5 விசில் வந்துச்சு, 6 விசில். இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிறுவை ஸ்பீடாக தேவையில்ல, கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு விசில், சும்மா ஒரு விசில் வர வரைக்கும் வைக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்துச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காற்று மொத்தம் போனதுக்கப்புறம் தான் திறப்பேன். இப்போது மொத்த காற்றும் போயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, காற்று மொத்தம் வெளியேறிச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையாக இருக்குது நல்லா. ஓப்பன் பண்ணால் இப்போது நல்லா இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். தண்ணிலாம் எதுவுமே கோத்துக்கலை, நல்லா இருக்குது சூப்பராக. கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வெந்துக்குதான் பார்க்கலாம். கத்தி எடுத்து அது உள்ள லேசாக அப்படி கொஞ்சம் குத்தி பார்த்தா தெரியும். பால் இருந்ததுன்னா நம்மளுக்கு கத்தியில் ஒட்டிக்கின்னு வரும். இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது. இப்போ சரியாயிடுச்சு. கடும் பால் வந்துச்சு பதத்துக்கு. இப்போ அதை நம்ம குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சு ஆற வைக்கணும். குக்கர்லேருந்து வெளியே ஏற்றுருவோம். எடுத்து ஃபேன் காற்றுல வச்சாலும் சரி, இல்லைன்னா ஒரு சின்ன தட்டில் தண்ணி ஊற்றி அது மேலே வச்சா கூட நல்லா ஆறிடும். நான் ஒரு சின்ன தட்டில் தண்ணி ஊற்றி தான் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஃபேன் போட்டு விட்டேன், ஆறிப்போச்சு. இப்போது அந்த கத்தி எடுத்துன்னு ஓரத்தில் கத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் ஒன்றும் தேவையில்ல. அதை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றினா ரெடி ஆயிடுச்சு கடும்பு. அது பாருங்கள், இதை பிளேட்டில் மாற்றிட்ட பிறகு பாருங்கள் கடும்பு எப்படி இது பாருங்கள். அப்படியே இது பசுமாட்டு பாலுன்றதால கடும்பு எவ்வளோ திக்காக இருக்கும். எருமாட்டு பால்னால் இன்னும் திக்காக இருக்கும். இதுவே பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில். இது பக்கத்து வீட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கெலாம் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்லாம்.